கமல் சார் வந்து நிறைய டைம் பேட்டி எடுத்திருக்கேன். அதில் வந்து சார் நான் ஒரு நல்ல அனுபவம் சார். தேவர் மகன் அவுட்டோர் எங்களை கூப்பிட்டு போகிறாங்க. நாங்கள் கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி தான் கமல் சாருடைய பிஆர்ஓ. ஆமாம், அவர் இல்லை இப்போது, நல்ல மனுஷன். அவர் வந்து எங்களை கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போகும்போது நாங்கள் அங்கே லொக்கேஷன் நாங்கள் போகும்போது கமலை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிற அந்த கிளைமேக்ஸு நிறைய எடுத்தாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துகிட்டே இருந்தாங்க. அது வந்து படத்தில் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்தது. ஸோ அந்த சீன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எடுத்து முடித்தோன்னா அங்கே சிவாஜி சார் இருந்தாங்க. சிவாஜி சார் என்ன சொன்னார், அதாவது அவங்க சம்மந்தி வீட்டில் சார் வேட்டைக்காரன் புத்தூரோ ஏதோ ஒரு ஊர் சார், வேட்டைக்காரன் புத்தூர் தானே, அங்கே வந்து எங்களுக்கு டின்னர் தரதா அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அதனால் வந்து நாங்கள் அந்த பொள்ளாச்சி லொக்கேஷன்லேருந்து அவர் இதுக்கு போகிறதுக்காக ஒரு வேனில் ஏறினோன்னே சிவாஜி சார் என்ன பண்ணார், ஓ பத்திரிகைக்காரங்களாம் அதில் தான் வரீங்களா அப்படின்னு அவருக்கார நீ வந்துடுன்னு சொல்லிவிட்டு எங்கள் வேனில் வந்து ஏறிட்டார் சார். எங்கள் வேனில் சார் அது ரொம்ப டைட்டாக இருக்கிற ஒரு இது வேனு. இப்போ நிறைய பத்திரிக்காரங்க இருந்தோமா, சிவாஜி சார் இங்கே உட்காந்துருக்காரு, நான் இங்கே உட்காந்துருக்கேன். நடுவில் வந்து கேப்பு இவ்வளோதான். வண்டி குலுங்கும் போது போகும்போது என் கால் அவர் மேலே படுது. நான் தொட்டு கும்பிட்டு சாரின்னு. அப்புறம் 2-3 முறை அந்த மாதிரி ஆச்சு. அப்புறம் பிரேக் போட்டான், அப்பயும் அவர் காலில் பட்டுச்சு. பட்டவனே மறுபடியும் தொட்டு கும்பிட்டான். என்ன இப்படி தட்டினார். வண்டி போகும்போது இந்த இடத்துலாம் பிரேக் அதிகமாக போடுவாங்க, படவும் செய்யும். நீ இறங்கும்போது ஒரு தடவை என்னை தொட்டு கும்பிட்டு இறங்கி அப்படின்னோடனே எல்லாம் பத்திரிகைலாம் ஒரே சிரித்தாங்க.